வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி செஞ்சி சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகள் அணையேரி, புலிவந்தி, மாத்தூர், திருக்கை, ஒட்டம்பட்டு, திருவத்திக்குன்னம், மடப்பாறை கிராமங்கள் மற்றும் செஞ்சி கிராமங்கள், அதை சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் ஆனந்தபுரம் பேரூராட்சி போன்ற பகுதிகள் இதை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகளாகும். இங்கு 9 முறை திமுகவும் 2 முறை அதிமுகவும் காங்கிரஸ் கட்சி 3 முறையும் பாமக 1 முறையும் இங்கு தங்களது வெற்றியை பதிவு செய்துள்ளனர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சார்ந்த KS மஸ்தான் அவர்கள் 1,09,625 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 53.58% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமகவை சார்ந்த ராஜேந்திரன் 73,822 வாக்குகளை பெற்று 36.8% வாக்குகளை பெற்று தோல்வியுற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சுகுமார் 9,920 வாக்குகளை பெற்று தோல்வியுற்றுள்ளார். அமமுகவை சார்ந்த கௌதம் சாகர் 4,811 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டுக்கு கிடைத்த வாக்குகள் 2,279. பாமகவை சார்ந்த ராஜேந்திரன் என்பவரை மஸ்தான் அவர்கள் 35,803 வாக்குகள் கூடுதலாக வாங்கி வெற்றி பெற்றுள்ளார். இந்த செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் வன்னியர்கள் 30%, ஆதிதிராவிடர்கள் 20%, யாதவர்ஸ் 12%, முஸ்லிம் மக்கள் 10% வாக்கு வங்கியாக உள்ளனர். இங்கு மொத்த வாக்காளர்கள் 2,53,786. அதில் ஆண்கள் 1,26,370, பெண்கள் 1,27,416. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் 2,04,601. அதில் நோட்டுக்கு கிடைத்த வாக்குகள் 2,279. தற்பொழுது 2026 கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இதில் மக்களின் ஆதரவு பெற்ற முதலிடத்தில் திமுக கிட்டத்தட்ட 44% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது திமுக. இதற்கு அடுத்ததாக அதிமுக 2வது இடத்தை மக்களின் ஆதரவை பெற்று 2வது இடத்தில் உள்ளது. 31% அடிப்படையில் மக்கள் ஆதரவை பெற்றுள்ளது. 3வதாக தமிழக வெற்றி கழகம் 12% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவையும் இதர கட்சிகளுக்கு 4% ஆதரவையும் மக்கள் தங்கள் பங்களிப்பாக கொடுத்துள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தவரை செஞ்சி மஸ்தானின் கோட்டையாகும். ஸோ மீண்டும் அவருக்கான வாய்ப்பு இங்கு பிரகாசமாக உள்ளது. அவருடைய வெற்றியை கண்டிப்பாக தடுப்பது மிக கடினம். கருத்து கணிப்பின் அடிப்படையில் நன்றாக தெரிகிறது. மீண்டும் மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.